Welcome to Cook for Kanis. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை, அதாவது பிரிஞ்சால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Subscribe, like and click the bell button. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை சிம்பிளாக 10 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை யார் வேணுனாலும் பண்ணலாம். ஒரு புதுசாக சமைக்கிறாங்க, இல்லை ஒரு பேச்சுலர் யாராவது சமைக்கிறாங்க, இல்லை ஒரு கிட்ஸ் யாராவது ஒரு மிடில் ஏஜ் கிட்ஸ் எமர்ஜென்சிக்கு ஏதாவது நல்ல டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிஷ் செய்யலாம் கண்டிப்பாக. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கிட்ஸ் இந்த மாதிரி கத்திரிக்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காவை நல்லா நீளமாக இப்படி இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கழுவி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கட் பண்ணேன். அதனால் ரொம்ப கருக்கலை. நீங்கள் நிறையா நேரம் வச்சு கட் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியில் அதில் அந்த கத்திரிக்காவை கட் பண்ண கத்திரிக்காவை போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டி ஒன்று வச்சுக்கலாம். வடைச்சட்டி காயிட்டு இப்போ நம்மளுடைய பாத்திரம் நல்லா காஞ்சு இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த கரண்டிலேயே கொஞ்சம் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நீங்கள் ஆப்ஷன் என்ன போடணும், இல்லைன்னா போடணும்னு பார்த்துருங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி கத்திரிக்காவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு போட்டுடலாம். இந்த கத்திரிக்காவை நம்ம எண்ணெயில் நல்லா கட்டுற மாதிரி கலரி வச்சுக்கலாம். கலரும் போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலரிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொதிக்க போட்டுக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டவ் ரொம்ப சிம்மாக இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் நல்லாவே தூக்கி விட போகிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காவை திறந்து பார்க்கலாம். அப்படின்னா கொஞ்சம் அளவுக்கு இதெல்லாம் இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் இதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொடுப்போம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஜாஸ்தி மேலே எடுக்கலை. ரொம்ப கம்மியாக தான் எடுத்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதே அளவுக்கு நம்ம மல்லித்தூள் எடுத்துக்கலாம். நல்லா இதை கலரிடலாம்.
ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் அப்புறமா போட்டுக்கலாம். கிளறி விட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம பண்ணலாம். மேலே ஒட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலங்குற மாதிரி பண்ணிக்கணும், இல்லைன்னா ஈவனாக இருக்காது. ஈவனாக நல்லா பண்ணிட்டோம். மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கத்திரிக்காவை அடிக்கடி திறந்து பார்த்துக்கலாம், நல்லா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வணக்கணும், பதறிக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம் நீங்கள், அப்போ தான் அடி பத்தாமல் நம்ம சமைக்க முடியும். இப்போ மறுபடியும் திறந்து பார்க்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். மறுபடியும் நம்ம இப்போ கத்திரிக்காவை திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகணும். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கத்திரிக்காவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடிவிங்க. மறுபடியும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வேறு பக்கத்தில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடி பத்தலை, பட் நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதுமானது. நமக்கு சர்வ் பண்ணிடலாம்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.